இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ எதை நினைச்சு பயந்து பயந்து எக்ஸாம் கோட்டை விட்டுறாத. எக்ஸாம் மட்டும் நல்லா பண்ணு. இங்க பாரு, அஜய் அண்ணாவை இன்னைக்கு நாங்க பாக்குறோம், பார்த்து அவர்கிட்ட பேசுறோம். அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியும். இவ்வளவு தூரம் அஜய் அண்ணா அமைதியா இருக்காருன்னா எதுனா பிளான் வச்சிருப்பாங்கல்ல. அதனால நீ கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். ஆமா வெண்ணிலா, நிவி சொல்றாள. இங்க பாரு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நாங்க இப்ப போய் அஜய் அண்ணாவை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கறோம், சரியா? நீ வருத்தப்பட்டுட்டே இருக்காதடி, எங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குடி. நிவி, உங்க அம்மா ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு நல்லா தெரியுது. இங்க பாரு, உங்க அம்மாவோட பிளான் எல்லாம் கண்டிப்பா நடக்காது, நடக்கவே நடக்காது. நீ கவலையே படாத. அஜய் அண்ணா கண்டிப்பா வந்து உங்க கழுத்த தாலியை கட்டுவாங்க, சரியா? நீ தைரியமா இரு. நீங்களாம் சொல்லும் போது கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம். எனக்கு ஏதோ மனசு சரியில்லை. நானும் அஜயும் எங்கேயும் பிரிஞ்சு தூரமா போயிட்டோமோன்னு எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடி. என் மனசு முழுக்க அஜய் இருக்காரு. ஆனா அஜய் விட்டு நான் விலகி போயிட்டு இருக்கேனோ, என்ன விட்டு அஜய் விலகி போயிட்டு இருக்காரோன்னு எனக்கு ஏதோ வருத்தமா இருக்கு. மனசு நெருடலாவே இருக்குடி. பார்வெண்ணிலா, உங்க வீட்டுல உனக்கு மாப்பிள்ளை பார்த்ததுனால உனக்கு அப்படி தோணுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் உனக்கும் அவருக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. அந்த இடத்துல அஜய் அண்ணா தான் இருப்பாங்க. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, தைரியமா இரு. நிவி, இதே தானே யமுனாக்கும் நடந்தது. யமுனாக்கு நம்ம தைரியம் சொல்லிட்டே இருந்தோம். ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? வெண்ணிலா, என்னடி பேசுற? எனக்கு நடந்தது உனக்கு நடக்க போறது ஒண்ணா? ஏன் சிச்சுவேஷன் வேற. ஆனா உனக்கு அப்படி இல்ல. இங்க பாரு, நீ ஏதோ மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல யமுனா, இப்ப ரெண்டு பேரோட நிலைமையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன, உனக்கு சித்தி, எனக்கு அம்மா. என் அம்மா ஏதோ ஒரு முடிவோட இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இது என் அம்மாவா பண்ணல, வேற யாரும் பின்னாடி இருந்து ஏவி விடுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதான் எங்க அம்மா இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. வெண்ணிலா, இங்க பாரு, இப்படியெல்லாம் யோசிக்காதடி, எங்களுக்கு பயமா இருக்கு. அம்மா, உங்க அண்ணா அசோக் அவர் என்ன சொல்றாரு? அவனும் என்ன பண்ணுவான்? அண்ணனும் எவ்வளவு ட்ரை பண்ணான், முயற்சி பண்றான். அம்மா அப்பா கிட்ட பேசியும் பார்த்துட்டான். ஆனா அம்மா அப்பா எதையும் கேட்கற மாதிரியே இல்ல. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி அதுலயே ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. என் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் அவங்க பார்த்த மாப்பிள்ள கூட தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும்ன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அதனால ரெண்டு வாரத்துல கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காங்க. வெண்ணிலா, உனக்கு பார்த்த மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசி பார்க்கலாமா? அவர் எப்படின்னு உனக்கு தெரியுமா? அவரோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? நானே இதை யோசிச்சேன் நிவி, நீ சொல்ற மாதிரியே யோசிச்சேன். அவர்கிட்ட பேசிடலான்னு. ஆமா, அவரை பார்த்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நல்லவராக தான் தெரியுறாரு. என் சிச்சுவேஷன் எடுத்து சொன்னா கண்டிப்பா அவரே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார் தான் நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தபோது என் நம்பரை தான் அவர் வாங்கினாரு. என்னால அவர் நம்பரை வாங்க முடியல. எனக்கு அப்ப தோணவும் இல்ல. என்னடி வெண்ணிலா, அன்னைக்கு அவர் நம்பரை நீயும் வாங்கிருக்கலாம்ல? இல்லடி யமுனா, அப்ப நான் இருந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. திடீர்னு என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டாங்கன்னு சொன்னா யாருக்குமே எப்படி இருக்கும்? நான் ஏதோ ஒரு பதட்டத்துல இருந்தேன். ஆனாலும் அவர் தான் என்கிட்ட நம்பர் கேட்டாரு. என் நம்பரை கொடுத்தனே தவிர அவர் நம்பர் வாங்கணும்னு எனக்கு துணியும் யோசனை இல்லடி, இல்லாம போயிடுச்சு. இப்ப யோசிக்கிறேன், எப்படியாவது அவரை நான் கான்டாக்ட் பண்ணணும்னு. அவரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட அவர் நம்பரையாவது நான் வாங்கி அவர்கிட்ட பேசணும்னு தோணுது. அவர்கிட்ட என் விஷயத்தெல்லாம் சொன்னா அவரே கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு நினைக்கிறேன். சரி விடு, நம்பர் வாங்கல, நம்ம அதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஆமா, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல, அவர் பேர் என்ன? அவர் எங்க வேலை செய்யறாரு? ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு, நம்ம அதை வேணா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் டி வெண்ணிலா, மலர் சொல்றது கரெக்ட். நீ அவர் பேரும் அவர் எதனா வேலை செய்யற இடம் எதுன்னு மட்டும் சொல்லு. நாங்க வேணா அங்க போய் அவரை பார்க்க ட்ரை பண்றோம்டி. அவர் பேரு அன்னைக்கு ஏதோ சொன்னாங்களே, கவின். அவர் பேர் கவின். அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் அப்படிதான் கூப்பிட்டாங்க. அவர் பேர் கவின். அவரு சோழிங்கநல்லூர்ல ஒர்க் பண்றாருதான் தெரியும். ஆனா இந்த கம்பெனி பேரு எதுவுமே எனக்கு தெரியாதடி. என்னடி இப்படி நேம் மட்டும் வச்சு நம்ம என்னடி பண்ண முடியும்? நேம் தெரியுது, அவர் எந்த ஏரியால ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுது, பட் எங்க ஒர்க் பண்றாங்கன்னு தெரியலையே. சரிடி வெண்ணிலா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இங்க பாரு, உங்க அம்மா அப்பா இவங்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் உன்னிப்பா வாட்ச் பண்ணு. அவர் எங்க ஒர்க் பண்றாருன்ற இடம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதை வச்சு நம்ம கண்டிப்பா போய் அவரை பாத்துடலாம். புரியுதா உனக்கு? எப்படியாவது கொஞ்சம் வாட்ச் பண்ணு. இல்லையா நீயே கூட எப்படியாவது கேட்டு எங்களுக்கு அதை மட்டும் சொல்லு. நாங்க அதை வச்சு எப்படியாவது ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறோம். அவரே இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னாங்க. இப்ப என்ன கூட்டிட்டு போனதும் அவர் வீட்டுக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? அவர்கிட்ட பேசி ஏதாவது பேச முடியுமான்னு ட்ரை பண்ணட்டுமா? அம்மா இருக்கிறதா என்ன பேச முடியுமான்னு தெரியல. ஆனா அவர் ஒர்க் பண்ற இடம் எதுன்னு மட்டும் நான் கேட்கட்டுமா? அவரோட ஆஃபீஸ் நேம், ஏரியா எல்லாத்தையும் நான் கரெக்டாக கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன்டி. நீங்க ஏதாவது பண்ண முடியும்ல? ட்ரை பண்ணுவீங்களடி? அது போதும்டி. அவர் இன்னைக்கு நீ பார்த்ததும் அவர் எங்க ஒர்க் பண்றாரு, எந்த ஏரியா, என்ன ஆஃபீஸ் நேம், இதை மட்டும் கேட்டுட்டு எங்ககிட்ட சொல்லுடி. மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு, உங்க அம்மா இல்லைன்னா நீயே கூட பேசிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா?
உங்க அம்மா இருந்தாங்கன்னா பேச வேண்டாம். உங்க அம்மா இல்லாம நீ தனியா பேசுற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுடி வெண்ணிலா, ஓகேவா? ஆமாடி வெண்ணி, யமுனா சொல்றதுதான் கரெக்ட். இங்க பாரு, எப்படியாவது தனியா பேச வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அவர்கிட்ட பேசிடுடி. எனக்கு கிடைச்சா நான் கண்டிப்பா பேசிடுவேண்டி. நான் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மா நான் ஏதாவது அவர்கிட்ட சொல்லிடுவேன்னு தெரிஞ்சுதான் இங்க ரெண்டு பேரும் தனியா பேசவே விட மாட்டாங்கடி. வெண்ணிலா, உன்னோட கஷ்டம் எங்களுக்கு புரியுதுடி. சரி, நீ கவலைப்படாத. சும்மா பேசுற மாதிரி பேசி அவர் எங்க ஒர்க் பண்றாரு மட்டும் கேட்டு சொல்லு. நாங்க அதை வச்சு கண்டிப்பா ட்ரை பண்றோம், சரியா? கண்டிப்பாடி. இன்னைக்கு எப்படியாவது நான் அவர்கிட்ட பேசி அவர் எங்க ஒர்க் பண்றாரு மட்டும் நான் கேட்டுட்டு வந்து நாளைக்கு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஏதாவது பண்ணி மூவ் பண்ணுங்கடி ப்ளீஸ் டி. எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கக்கூடாது. அஜய் கூட எனக்கு இப்ப கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு இப்ப இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அது மட்டும் இதெல்லாம் சேர்த்துங்கடி ப்ளீஸ் டி. நீ கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்திடுறோம். நீ கவலை மட்டும் படாத, புரியுதா? நீங்களா இருக்கிறீங்கன்ற தைரியத்தை தான் இருக்கேன். அதை விட அஜய் மேல இருக்க நம்பிக்கையில இருக்கேன் நானு. நீ பாரு, எனக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கக்கூடாது. அஜய் கூட இப்ப நடக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. இதை செஞ்சு ஏதாவது பண்ணி நிறுத்திடுங்கடி. நீலா, நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இதையே நினைச்சு நீ எதுவும் உன் உடம்ப வருத்திக்காத, புரியுதா? சரி, நீ கிளம்பு. உங்க அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா டேஞ்சர். நீ கிளம்பு. இது வந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், சரியா? நீ இதை மட்டும் செய். இன்னைக்கு ஈவினிங் அவர் வந்தாருன்னா அவரோட டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு, ஓகேவா? ஆமாடி வெண்ணிலா, நீ இதை மட்டும் கேட்டு, ஓகேவா? சரிடி வெண்ணி, நீ கிளம்பு. அம்மா வந்துட போறாங்க. கிளம்புடி, பார்த்து பத்திரம். இங்க பாரு, இதையோ போட்டு மனசை போட்டு குழப்பிட்டே இருக்காத, புரியுதா? கிளம்பு. பாய்டி, போயிட்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்காதுல்ல, நீங்களாம் இருக்கீங்கல்ல, பார்த்துப்பீங்களடி. ஏய், இங்க பாரு வெண்ணிலா, இப்படியெல்லாம் வருத்தப்படாதடி. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாத. நீ கிளம்புமா, நாங்க பாத்துக்கிறோம், சரியா? ஆமாண்டி வெண்ணிலா, இங்க பாரு, நாங்க இருக்கோம். நீ கவலைப்படாத, போ. நீ போயிட்டு வா வீட்டுக்கு, நாங்க பாத்துக்கிறோம். வெண்ணிலா, நீ தைரியமா இரு. நீ எப்பவும் போல தைரியமா இரு. நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ கவலைப்படாத, சரியா? சரி, பாய்டி. அவ கேட்டது ஒரு வகையில உண்மைதானே. என்னோட சிச்சுவேஷன் மாதிரி அவளுக்கும் நடந்துருச்சுன்னா அவளால தாங்கிக்க முடியாதுடி. நானாவது ஏதோ கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டு வெளியில வந்துட்டேன். ஆனா கண்டிப்பா வெண்ணிலாவெல்லாம் எதுவும் தாங்கிக்க முடியாதுடி. அவளை பத்தி நமக்கே தெரியும்ல. எனக்கும் புரியுதுடி. அவ இருந்த வரைக்கும் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தான் தோணுச்சே தவிர இந்த பிரச்சனை நம்ம தீர்த்து வைப்போமான்னு எனக்கு தெரியலடி. எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னடி நிவி, நீங்களே இப்படி பேசினா எப்படிடி? நம்ம தானே ஏதாவது பண்ணணும். கரெக்டு தான், நம்ம தான் ஏதாவது பண்ணணும். ஆனா நம்மளால மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிட முடியாதுல்ல. இங்க பாருங்க, வாங்க நம்ம நரேன், அஜய், ராகுல் அண்ணா இவங்க கிட்ட போய் பேசி பார்ப்போம். அவங்க ஏதாவது பிளான் வச்சிருக்காங்களான்னு கேட்டு பார்ப்போமே. சரிதான். சரி, நம்ம இப்ப எப்படி அவங்கள மீட் பண்றது? நான் ஆல்ரெடி நரேன் கிட்ட பேசிட்டேன். நான் நரேன் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா 7 மணி ஆகும். நம்ம இப்ப வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வெளியில வர மாதிரி வந்து அவங்கள நம்ம எப்பவும் பார்ப்போம் ஒரு பார்க்கு, அங்க பார்த்து மீட் பண்ணி பேசுவோம், சரியா? சரிடி, நான் வந்துடுறேன். சரி யமுனா, நீயும் வந்துடுவல? நான் எங்க வீட்டுல இருந்தா கண்டிப்பா வந்துடுவேண்டி. இப்ப நான் இருக்கிறது இனியாக்கா வீட்டுல, உனக்கே தெரியும். அவங்க எதனா சொல்லுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கேடி. இனியாக்கா என்னடி சொல்ல போறாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வா லூசு. இனியாக்கா எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லல. இனியாக்கா அந்த டைமுக்கு ஆஃபீஸ் விட்டே வர மாட்டாங்க. அவங்க வர 9 மணி ஆகும். நான் அதுக்கு முன்னாடி வெளியில வரணும்னா பெரியமா பெரியப்பா கிட்ட கேட்டு தானே வெளியில வர முடியும். அவங்க ஏதாவது நினைப்பாங்களோன்னு எனக்கு தோணுதே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சா வா, கேட்டு பாரு. விட்டுட்டாங்கன்னா வா, இல்ல அவங்க எதனா நினைக்கிற மாதிரி இருந்தா வேண்டாம், சரியா? முடிஞ்சா வர ட்ரை பண்ணு. ஓகே மலர், நீ கண்டிப்பா வந்துருவல்ல? நான் கண்டிப்பா வந்துருவேண்டி. ராகுல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துருவாங்க. என்னை கூட்டிட்டு வர ஆள் இல்லைனாலும் ஷாம் மாமா கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாக்குறேன். ஷாம் மாமா கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னடி, எதுக்கு இப்ப இப்படி பாக்குறேன்? ஏன் உன்னை கூட்டிட்டு வரதுக்கு வேற ஆளே இல்லையா? ஷாம் தான் கிடைச்சாரா என்ன? இது என்னடி, எங்க மாமா என்ன கூட்டிட்டு வர போறாரு, உனக்கு என்ன? அடி அறிவு கட்டவளே, நீ ராகுல் அண்ணா கூட தாண்டி வரணும். அவங்க ஆள் கூட தாண்டி வரணும். அதை விட்டுட்டு நீ என்னமோ ஷாம் மாமா கூட வரேங்கிற. அவர் என்ன, அவர் தான் லல்லுவோ லொல்லுவோ அது பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. அவர் எப்படி ஒண்ணு கூட்டிட்டு வருவாரு? அதெல்லாம் எங்க மாமா கிட்ட கேட்டா என்ன கண்டிப்பா கூட்டிட்டு வருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அவர் கூட தான் வர போறேன். வெறுப்பேத்தனே பண்றடி ஒண்ணு. இப்படி அவன் உன்னை கூட்டிட்டு வரான்னு நானும் பாக்குறேன். சரிடி, மாத்தி மாத்தி முறைச்சிட்டு இருக்காதீங்க. சரி மலர், நீ யார் கூட வருவியோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா ஷார்ப்பா 7 மணிக்கு பார்க்குக்கு வந்துரு, ஓகேவா? நீ கவலையப்படாதடி. நான் ஷாம் மாமா கூட கண்டிப்பா பார்க்குக்கு 7 மணிக்கு வந்துருவேண்டி. யாரு என்ன நினைச்சாலும் சரி, ஏன் என்ன முறைச்சாலுமே சரி, நான் ஷாம் மாமா கூட தான் வருவேன். ராகுலே என்ன கூட்டிட்டு வரேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டு ஷாம் மாமா கூட தான் வருவேன். ஆமா ஆமா, உங்க ஷாம் மாமா கூட வருவீங்க. அவனை நான் விட்டாதானே? நான் விட மாட்டேனே. இப்பவே முதல் வேலையை அவனுக்கு தான் ஃபோன் பண்ண போறேன். ஃபோன் பண்ணி அவனை நீ கூடவே வச்சுப்பேன். எங்கேயும் வெளியிலே அனுப்ப மாட்டேனே.
அப்ப நீ எந்த மாமா கூட வரேன்னு நான் போக்குறேன்டி. ஏய் நிவி, எங்கேயோ கருகிற ஸ்மெல் வரலடி, எங்கேயோ பேர்ன் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டி. ஆமாண்டி, எங்கேயோ பேர்ன் ஆகுதான் நினைக்கிறேன். யாரோ ஸ்டொமக் ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏண்டி யமுனா, உனக்கும் அப்படிதானே ஸ்மெல் வருது? தெரிஞ்சு போச்சுடி. இவளுங்க 2 பேரும் என்னதான் ஓட்டுறாளுங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன ஓட்டினாலும் சரி, நான் ஷாம விட மாட்டேன். நான் விடவே மாட்டேனே. அவன் என்னோட ஃப்ரெண்டு. அது எப்படி என்னை விட்டுட்டு வேற யாரையாரும் கூட்டிட்டு போறது? அதெல்லாம் கூட்டு போக நான் அலோ பண்ண மாட்டேன். அவன் எனக்கு மட்டும்தான், ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு. எங்க ஃபயர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே பார்த்து ஆராய்ச்சி பண்ணுங்க. நான் கிளம்புறேன், போங்கடி. பாத்தியாடி நீதி, இவ்வளோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லைன்னு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காடி. ஆமா மேடம்க்கு இது லவ்னே இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்படியும் கூட பொசசிவ் வருமா என்ன? பாரு நீ எப்படி எல்லாம் பொசஸ் ஆகுறான்னுட்டு நான் இன்னும் மாமா கிட்ட கேட்கவே இல்லை. இப்பதான் வீட்டுக்கு போய் மாமா கிட்ட கேட்கவே போறேன். அதுலயும் அவர் என்ன கூட்டிட்டு போவாரானோ எனக்கு தெரியல. அதுக்குள்ளயும் இவளுக்கு பொறாமைய பத்தியாடி. அது சரி, இது கூட நல்லாதான் இருக்குல்ல. ஆமா மலர், நம்ம யமுனாவா இது? குரு அண்ணா கிட்ட கூட இந்த அளவுக்கு பொசசிவ் காட்டின மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஷாம் அண்ணா கிட்ட இவ ரொம்பவே பொசசிவா இருக்கா. ஆனா ஷாம் அண்ணாவும் சும்மா சொல்லக்கூடாது, யமுனாவை அந்த அளவுக்கு லைக் பண்றாரு தெரியுமா? நல்லாவே தெரியும் டி நிவி, நீ சொல்றது என்ன எனக்கு நல்லாவே தெரியும். டெய்லியும் ராகுல் வந்து என்கிட்ட கதையா சொல்றாங்க. நைட் ஆனா யமுனாவோட போட்டோவை வச்சுக்கிட்டு அப்பப்பா பெணாத்துறாராம் பாரு, அப்படி பெணாத்துறாராமா. எங்க பெரியத்தையும் மாமாவும் எங்க ஷாம் மாமாவை ரொம்பவே கலாய்க்கிறாங்களாமா. டேய் உன் பொண்டாட்டி வந்துட்டா எங்களெல்லாம் மறந்துடுவா போலடா அப்படின்னு கலாய்க்கிறாங்களாமா. பாத்துக்கே. ஆமா, அன்னைக்கு நான் ஷாமனா பேசும்போதே நானும் நினைச்சேன், இவர் எந்த அளவுக்கு யமுனாவை லவ் பண்றாருன்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதேதான் இவக்குள்ளயும் இருக்கு. ஆனா இவ இன்னமும் பைத்தியக்காரி மாதிரி நாங்க ஃப்ரெண்டுன்னு இதையே சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஆனா இவக்குள்ள லவ் வந்துருச்சுன்னு இந்த லூசுக்கு இன்னும் தெரியல. ஆனா செம்ம பேர் இல்ல நம்ம யமுனாவும் ஷாம் மாமாவும்? கண்டிப்பாடி செம்ம பேர், செம்ம ஜோடி பொறுத்தோம் 2 பேருக்கும். அது மட்டும் இல்லடி மலர், இவ மட்டும் குரு அண்ணாவை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருப்பாளான்னு இப்ப கூட டவுட் தான். ஏன்னா குரு அண்ணாக்கு மட்டும்தான் யமுனாவை பிடிக்கும். அவங்க அம்மா அப்பாவுக்கு யமுனாவை சுத்தமா பிடிக்காது, வேணான்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஷாம் அண்ணா கிட்ட அப்படி கிடையாது. ஷாம் அண்ணா, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே யமுனாவை ரொம்ப லைக் பண்றாங்க. எனக்கு அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அதுலயும் நல்லா தெரியுது. கண்டிப்பா யமுனாவோட லைஃப் இனிமே நல்லா இருக்கும். ஆமாண்டி, எங்க பெரியத்தையும் மாமாவும் யமுனா பத்தி பேசுறதை கேட்கணுமே. அப்பப்பா மூச்சுக்கு 300 தடவை மருமக தான். என் யமுனா மருமக வந்ததும் நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், என் மருமகளுக்காக நான் இது செஞ்சு வச்சிருக்கேன், நான் அதை பண்ணி வச்சிருக்கேன், அவளுக்காக தான் இந்த நகையெல்லாம், அவளுக்காக தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க பாரு. அம்மாடியும் எனக்கே பொறாமையா இருக்குன்னா பாத்துக்கே. சீக்கிரமே யமுனா அவ சொல்லிட்டானா இன்னும் நல்லா இருக்கும். பார்க்கலாம் எப்ப அவ சொல்றான்னுட்டு. அவ சொல்றாலோ இல்லையோ இப்ப வேணா ஒண்ணு நடக்கும், நீ வேணா பாக்குறியா? இப்ப அவ போனதும் முதல்ல எங்க மாமாக்கு தான் கால் பண்ணுவாளே. கால் பண்ணி எதுவுமே இருக்காது, ஆனா உடனே உங்களை பார்க்கணும் வாங்கன்னு சொல்றாளா இல்லையான்னு பாருடி. ஏன்னா அவர் எங்க என்ன கூட்டிட்டு வந்துருவாரோன்னுட்டு அதுக்காகவே இவ இந்த வேலையை பண்ணுவாடி. அவ மட்டும் அப்படி பண்ணிட்டாலும் கன்ஃபார்ம் மேடம்குள்ள லவ் இருக்குன்னு அர்த்தம்டி. ஆமால, நம்ம இதை வச்சு டிசைட் பண்ணிடுவோம். பார்க்கலாம் மேடம் என்ன பண்றாங்கன்னு. சரி மலர், நம்மளும் கிளம்புவோம், டைம் ஆகுது. நம்ம 7 மணிக்கு மீட் பண்ணுவோம், ஓகேவா? மண்டி நிவி, எனக்கும் டைம் ஆகுது, கிளம்பலாம் வா. நான் இந்தியாவுக்கு புதுசுதான். ஸோ எனக்கு இங்க இருக்க டீலர்ஷிப்ஸை பத்தி பெருசா டீடைல்ஸ் தெரியாது. எனக்கு அப்படி டீடைல்ஸ் தெரியணும்னா நான் வேற எவங்கிட்டயே கேட்கறத விட நீயும் சேம் ஃபீல்டில் தானே இருக்கேன். அதான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல டிராவல் பண்ணா என்ன. எனக்கு ஓகேவா பட்டுது. நான் சொன்னா நீயும் கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துட்டேன். உன்னையும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடாலும் சொல்லிட்டேன். நீயும் என்ன எதுவுமே கேட்காம அவன் இதை சைன் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளவுதான், இனி நீயும் நானும் பார்ட்னர்ஸ். ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்தோம், இனிமே நம்ம பார்ட்னர்ஸ், அவ்வளவுதான். டேய் மச்சான், நம்ம பார்ட்னர்ஸா இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுடா. நீ அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் கேட்டியா? அவங்களுக்கு எதுனா இருக்கலாம் இல்லையா? நம்ம அது தெரியாம நான் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டேன். நீ எதுக்கோ கொடுக்குறீன்னு நினைச்சு நான் போட்டு கொடுத்துட்டேன். மச்சி, அம்மா இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டாங்க. நீ எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறவங்க அம்மா. அப்பா நீ எது வேணாலும் பண்ணுடா அப்படின்னு சொல்றதுதான் அப்பா. ஸோ 2 பேருமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உனக்கு எதுனா அம்மா அப்பா சைட்ல ப்ராப்ளம் இருக்கா என்ன? சரி எனக்கும் அதேதான்டா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் உன்ன நினைச்சுதான் யோசிச்சேன். ஓகே, அம்மாக்கும் அப்பாக்கும் ஓகேனா நம்ம 2 பேரும் தாராளமா பார்ட்னர்ஷிப்ல டிராவல் பண்ணுவோம், என்ன?
இப்ப என்னடா மச்சி நம்மளா படிக்கிற காலத்துலயே அம்மா பார்த்து பயந்தது கிடையாது. இப்ப என்னமோ மரியாதை பலமா இருக்கேடா. அப்படி இல்லடா மச்சி, இருந்தாலும் பிசினஸ் வரும்போது நீங்க எல்லாரும் சம்பந்தப்பட்டது தானே. நீ மட்டும்னா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல மச்சி. அப்புறம் என்ன மச்சி, இப்ப நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆயாச்சு. வா நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆனது சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும்ல. சீக்கிரம் வா. டேய், இப்ப எங்க கூட்டிட்டு போற? கேன்டீனுக்கு தானே போறோம். அந்த 10 ரூபாய் காஃபியை வாங்கி 2 பேரும் குடிக்க போறோம். இதுக்கு பேரு சிறப்பா செலிப்ரேட் பண்றது, அப்படிதானே? டேய் மச்சி, 2 பேருக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம் கிடையாது. அப்புறம் நம்ம இதை விட்ட வேற என்ன பண்ண முடியும்? வாடா, அதையாவது போய் குடிப்போம். காலியாடு போகுது, அது என்னமோ கரெக்டா. வா போய் அதையாவது குடிப்போம். யாரு மச்சி, யமுனாவா? மச்சான், அவளேதான். எப்படிலாம் கரெக்டா சொல்ற? போன பார்த்ததும் முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு பளிச்சுன்னு எரியுதுடா. அதை வச்சு சொல்லிடலாம் யமுனா தான். என்னடா நீயே எப்படி சொன்னா எப்படி? ஒன்னும் இல்லடா, சும்மாதான். சரி பேசு. அவ எதுக்கு போன் பண்றாலும் தெரியல, பேசு. வேற எதுக்கு? காலேஜ் டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவா அவ? என்ன அவளை பாக்குறதுக்காக எதையாவது சொல்லி கூப்பிடுவா. நீ வேணா பாத்துட்டே இரு. ஒண்ணு அவங்க அப்பா மேட்டர் வச்சு கூப்பிடுவா, அப்படி இல்லையா வேற ஏதாவது சொல்லி கூப்பிடுவா. அதுலயும் லல்லு மேட்டர் வந்ததுல இருந்து மேடம் என்ன விடுறதே இல்ல. நான் அவகிட்ட பேசணும்னு சும்மா சொன்னா கூட அவ்வளவுதான், கண்ணாலே நீ எரிச்சிடறா பாத்துக்கே. மச்சான், அப்ப நம்ம பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆகுது, அப்படிதானே மச்சி? உண்மைடா மச்சி, நீ போட்டு கொடுத்த பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆகுது. சும்மா சொல்லக்கூடாது, நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா, அதான். டேய், நீ வேற ஒண்ணு இனியா இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது சொல்லி வைக்காதடா. அவதான் நினைக்க போறாடா. ஐயோ, அப்போ நீ காலேஜ்ல பண்ண லூட்டியெல்லாம் அவர்கிட்ட சொல்லலையா? டேய், அவ என்ன ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்காடா. இங்க பாரு, நீ என்ன சொன்னீங்கன்னா நானும் உன்னை பத்தி யமுனா கிட்ட சொல்ல வேண்டியது வரும். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நீ என்ன ஏதாவது போட்டு கொடுக்கணும்னு நினைச்ச, நானும் உன்னை போட்டு கொடுத்துருவேன் பாத்துக்க. மச்சி, அப்ப நீ சங்கவி மேட்டரையும் சொல்லலையா? டேய் வேணாண்டா, நீ ஏதாவது மேட்டர் ஓபன் பண்ணி விட்ட நானும் கீத்து மேட்டர் ஓபன் பண்ற மாதிரி வரும். ஓபன் பண்ணிடவா? இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. இது மச்சி, இங்க பாரு, ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூ நோ, யூ ஆல்சோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால நம்ம சீக்கிரட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட மட்டுமே வச்சுக்கணும். நம்ம 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு இந்த உலகம் நம்புது. நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், சரியா? புரிஞ்சா சரி. இங்க பாடுறா, ஏதாவது இனியா இருக்கும்போது எதையும் சொல்லி கிளி வைக்காதடா. நம்ம அப்ப பண்ணதெல்லாம் சும்மா விளையாட்டு தானோ, ஆனா இப்ப சீரியஸா போயிட்டு இருக்கடா. ஏதாவது பண்றேன்னு சொல்லி என் வாழ்க்கையில கும்மி வச்சுட்டு போயிடாதடா. அதேதான் மச்சி, நீயும் விளையாட்டா பேசுறேன்னு யமுனா முன்னாடி எதையும் பேசி வச்சிடாதடா. நீயும் என் வாழ்க்கையில கும்மி அடிச்சுட்டு போயிடாதடா. நான் அன்னைக்கு பண்ணதும் சும்மா லைக்கு தான். உனக்கே தெரியும் நான் எப்படின்னு. இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த சரிடா மச்சி, யமுனா ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேளு. ஐயோ ஆமாடா, நம்ம 2 பேர் பேசுறது இவ்வளவு மறந்துட்டேன். சரி இது நான் பேசிட்டு வரேன். ஹலோ, சொல்றி. எங்க இருக்க? எங்கண்ணா? ஆபீஸ்ல இருக்கேன்டி. இதோ சக்தியோட தான் இருக்கேன். என்ன சொல்லு. சக்தி என்ன கூட இருக்கீங்களா? ஒன்னும் இல்ல, நான் உன்னை பார்க்கணுமே. நீ வரியா? நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். ஐயோ, இப்பதான் கொஞ்சம் கஷ்டமா செடி. ஏன்னா லல்லு வேற வரேன்னு சொல்லியிருக்கா, அவளை பார்க்கணுமே. எல்லாரும் வெறுப்பேத்துங்க. என்ன எதுக்குதான் இப்படி வெறுப்பேத்துறீங்கன்னு தெரியல. நான் விட மாட்டேனே. ஏய் இங்க பாரு, நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னேன். நீ ஒழுங்கா கிளம்பி வா. எனக்கு தெரியாது, நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். நீ வர வரைக்கும் நான் இங்க தான் வெயிட் பண்ணுவேன். நீ வரலனாலும் நான் இங்கே தான் இருப்பேன், சொல்லிட்டேன். நீ அந்த லல்லுவோ அதெல்லாம் அப்புறம் பார்க்க போ. இப்ப என்ன பாரு, வா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லல்லு மூஞ்ச தானே பார்த்துட்டு இருக்க போறேன். இப்பவே என்ன லல்லுன்னு லோன்னு அழிஞ்சிட்டு இருக்கேன். வா வந்து என்ன பாரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஒழுங்கு மாதிரிதே கிளம்பி வாடா. அது சரி. ஏண்டி உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன், அப்படிதானே? இருடி, உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும், சொல்ல வைக்கிறேன். இல்லடி, நான் லல்லுவை பார்க்கணும். லல்லு நான் வருவேன்னு ரொம்ப ஆவலா இருப்பாடி. இங்க பாருடா, வரேனா வர. நான் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். நீ வர வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்ணுவேன், சொல்லிட்டேன். வைக்கிறேன் போன். பாய். ஏய் இருடி. அது சரி, காண்டாயிட்டா நினைக்கிறேன். என்னடா மச்சி, பிளான் ஒர்க் அவுட் மேல ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. அதேதான் மச்சி, லல்லுன்னு ஒரு பேரை சொன்னாலே போதும், எங்க இருந்து தான் அவளுக்கு கோவம் வருமோ. அப்பப்பா,
இப்ப கூட லல்லுவை பார்க்கணும்னு சொன்னேன். டேய் ஒழுங்கு மாதிரிதான் வந்து சேருடான்னு மரியாதை இல்லாம திட்டிட்டு போன வெஸ்டாடா மச்சி. இங்க பாரு ஒழுங்கு மாதிரிதான் போயிடு, இல்லனா வேற மாதிரி மரியாதை கிடைக்க போது பாத்துக்க. கிளம்பு கிளம்பு மச்சி, சீக்கிரம் கிளம்பு. நம்ம காஃபி எல்லாம் அப்புறம் குடிச்சுப்போம். நீ போய் யமுனா பாரு. ஆமாண்டா மச்சி, கண்டிப்பா நான் போய் அவளை பார்க்கணும். நான் போய் பாக்குறேன். நம்ம அப்புறமா நம்ம செலிப்ரேஷன் வச்சுப்போம். வரட்டாடா மச்சி. இப்படியே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு சீக்கிரம் லவ் சொல்லுங்கடா. அவளையும் எப்படியாவது சொல்லவை, சரியா? கண்டிப்பாடா, கூடிய சீக்கிரத்துல அவளே சொல்லுவா. சரி மச்சி, கிளம்புறேன். பாய்டா. ஓசைகள் உன் காதில் கேட்குதா? நான் தூவும் பூமிதை உன் நெஞ்சில் பூக்குதா?